அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு மனம். இப்போ மனம் என்பது ஆத்மாவின் அதிசய சக்தி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த சக்தி என்ன பண்ணுது? பல்வேறு எண்ணங்களின் தொகுப்பா இருக்கு. அதாவது மனம் அப்படிங்கிற ஒரு நேம் அதுக்கு எப்ப வருது, அந்த நிலை எப்ப கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு எண்ணங்களின் தொகுப்பாக இருக்கும்போது அது மனம் என்று அறியப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப அந்த மனதிற்கு முதல்ல ஒரு எண்ணம் வரணும் இல்லையா? அந்த முதல் எண்ணம் தான் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த பிறகுதான் மற்ற எண்ணங்கள் எல்லாமே வர முடியும். இப்ப நான் இல்லை அப்படின்னா எந்த எண்ணமும் நமக்கு இருக்க போறது இல்லை. நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனாலதான் எனக்கு எல்லாமே தெரியுது. அப்ப இங்க முதல்ல ஒரு எண்ணம் உதயமாகுது இல்லையா? அதுதான் நான் என்ற மூளை எண்ணம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நானுங்கிற மூளை எண்ணம் தான் மனதிற்கு முக்கியமா இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படி பார்க்கும்போது நம்முடைய பண்டைய ரிஷிகள் இருக்காங்க இல்லையா? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய பண்டைய ரிஷிகள், அவங்க இந்த மனதை உடலின் செயல் உறுப்புகளா பார்க்கல. அதாவது மூளை என்பதுதான் மனசு அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் பார்க்கவில்லை. அப்ப அவர்கள் எப்படி பார்த்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அண்டத்தில் இருந்து எழுந்த ஒரு சத்தத்தில் தோன்றிய சக்தி என்று பார்த்தார்கள். இந்த பிரகிருதி, இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா? இதுல இருந்து வெளிப்பட்ட ஒரு சப்தம், அந்த சப்தத்தினுடைய சக்தி, அதுதான் மனஸ் அப்படின்ட்டு நம்முடைய பண்டைய ரிஷிகள் அதை உணர்ந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப மற்றபடி அறிவியல் சொல்ற மாதிரி ஏதோ நியூரான்கள் இருக்கு மூளையில, அந்த நியூரான் தான் இயங்குது, அதனாலதான் தெரிஞ்சுக்க முடியுது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட ஒரு ஐசி இருக்கு மொபைல் போன்ல, ஆனா அது எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற மாதிரி ஆயிடும். இப்ப மொபைல் போன்ல இருந்து ஒரு ஐசியை கழட்டி வச்சுக்கிட்டு பாருங்க, இந்த மொபைல் போன்ல இந்த ஐசி இருக்குங்க, இந்த ஐசி இருக்கிறதுனால இந்த மொபைல் போன் எல்லா வேலையும் செய்யணுங்க, எனக்கு கால் பண்ணணும், காலை ரிசீவ் பண்ணணும், அப்புறம் அதுலயே நான் படம் பார்க்கணும், இதெல்லாம் எனக்கு இந்த ஐசி இருந்தாலே போதுங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி ஒரு அபத்தமா இருக்குமோ, அறியாமையா தெரியுமோ, அப்படிதான் அறிவியல் மூளை இருந்தா போதும் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றது ஒரு அபத்தமான விஷயமா சாஸ்திரம் பாக்குது. ஏன்னா இங்க வெறும் ஹார்ட்வேர் மட்டும் கையில வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. மொபைல் போன் உங்க கையில இருக்கலாம், அது நீங்க பேட்டரியில சார்ஜ் போட்டு கூட வச்சிருக்கலாம், அதை ஆன் பண்ணா ஆன் கூட ஆகலாம். ஆனா அதுக்குள்ள சாஃப்ட்வேர் கரப்டா இருந்தா உங்களால எந்த செயலும் செய்ய முடியாது இல்ல, அந்த போனை இயக்கவே முடியாது. அந்த போனுடைய அவுட் கோயிங்கும் போகாது, இன்கமிங்கும் வராது. அப்ப ஒரு போனுக்கே உங்களுக்கு இன்புட் அவுட்புட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மென்பொருள் தேவைப்படுது இல்லையா? அதாவது வன்பொருளா இருக்கிற ஹார்ட்வேருக்கு மென்பொருள் என்ற சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அப்பதான் அந்த போன் ஆனது வேலை செய்யும், மொபைல் போன் வேலை செய்யும். அது மாதிரி நம்முடைய உடலுக்கு மனம் என்ற ஒரு சக்தி இருந்தால்தான் இந்த உடல் இயங்கும், இல்லைன்னா இந்த உடல் இயங்காது. அந்த அடிப்படை உண்மையை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படை உண்மையை நம்முடைய சனாதன தர்மம் அழகா புரிய வைக்குது. ஆனா நம்ம நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா இந்த மனம்ங்கிற டாபிக் உள்ள நிறைய பேர் வர்றதும் கிடையாது, அதை விரும்புவதும் கிடையாது. ஏன்னா மற்றவருடைய மனம் அப்படி. அதான் ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு யூடியூப்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு, இப்ப இந்த மனம்ங்கிற டாபிக்ல நீங்க பேசுறத கேட்கறதுக்கே ஒரு மனசு இருக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருந்தார். அப்ப இந்த மனசுங்கிற ஒரு டாபிக்க கேட்கணும்னாலே அதுக்கு ஒரு மனசு இருக்கணும், அப்பதான் உண்மையிலே கேட்க முடியும், இல்லைன்னா இது கேட்கவே முடியாது. அப்ப அப்படி பார்க்கும்போது அந்த மனம் எவ்வளவு தூரம் பக்குவம் அடையணும் பாருங்களேன். அப்பதான் இதெல்லாம் உள்வாங்கவும் முடியும், சொல்ல வர விஷயத்தை புரிஞ்சுக்கவும் முடியும். அதுதான் சாஃப்ட்வேர் அப்டேட்டுங்கிறோம், மைண்ட் அப்டேட்னு சொல்றோம். அப்ப நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ரிஷிகள் அவங்க சொல்லக்கூடிய நூல்கள் பாத்தீங்கன்னா, தைத்திரிய உபநிஷத்து இருக்கு, பிரம்மசூத்திரம் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, சாங்கியம் போன்ற நூல்கள் எல்லாம் இருக்கு, நிறைய நூல்கள் இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கல்ப விகல்பாத்மகம் மனஸ், சங்கல்ப விகல்பாத்மகம் மனஸ் அப்படின்ட்டு ஒரு அருமையான வார்த்தைய
பிரஸ்ன உபனிஷதம் பேசுகிறது. பிரஸ்ன உபனிஷதம் அப்படின்னா கேள்வி கேட்கின்ற ஒரு உபனிஷதம். ரிஷிகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு சில ரிஷிகள் பதில் சொல்லுவாங்க. பிரஸ்னம் என்றால் கேள்வி என்று பொருள். அப்ப அந்த உபனிஷத் சொல்லுது, சங்கல்ப விகல்பாத்மகம் மனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனம்னு ஒண்ணு இருந்தாலே அது சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும், எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் சங்கல்பம் என்று பெயர். அதே மாதிரி மனம் என்று ஒன்று இருந்தாலே அதனிடத்துல விகல்பம் இருக்கும். விகல்பம்னா சந்தேக புத்தி, எதையாவது சந்தேகப்பட்டுட்டே இருக்கும், எதையுமே நம்பாது, எதுலையுமே ஒரு ஆர்வம் இருக்காது, எதுலையுமே ஒரு ஈடுபாடு இருக்காது. இது மாதிரி இரண்டு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயமா தான் மனசு இருக்கு. சங்கல்ப விகல்பாத்மகம் மனஸ் அப்படிங்கிறத நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சாஸ்திரத்துல நமக்கு தெளிவா புரிய வைக்கிறாங்க. அப்ப அந்த சங்கல்ப விகல்பாத்மகம் மனசனுடைய தோற்றம் இருக்கு இல்லையா, அந்த உருவாக்கம் இருக்கு இல்லையா, அது எப்படி உருவாகியது அப்படின்ட்டு நம்முடைய ரிஷிகள் அதை ரொம்ப கிளியர் பிக்சர் கொடுக்குறாங்க. நாம் அதை வேதாந்த பாடங்கள்ல பாக்குறோம். சாங்கிய தத்துவத்தை எழுதிய கபில மகரிஷி அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. வேதாந்த சாஸ்திரத்தை எழுதிய வியாச மகரிஷி அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப மகான்கள் ரிஷிகள் எல்லாமே அவங்க சொல்லக்கூடிய கருத்துகள் என்ன அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்த்தோம், நமக்கு அந்த உண்மை புரிய வரும். இப்ப சாங்கிய தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல மூலம் யாருன்னா புருஷன் அப்படின்னு சொல்லுது. மூலம்னா இந்த படைப்பு உருவாவதற்கு முன்னாடி புருஷன்ற ஒரு தத்துவம் இருக்கு. அதை நம்ம கடவுள்னு சொல்றோம், அல்லது இறைவன் சொல்றோம், இப்படி நம்ம பல பேர்களை சொல்றோம், பிரம்மம் என்று சொல்றோம். ஆனா சாங்கிய முனிவர் என்ன பண்றாருன்னா, கபிலர் என்ன பண்றாருன்னா, அத கடவுள் இறைவன் அப்படின்னு பேசுறது கிடையாது. அதாவது ரிஷிகள் அந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்கு போன பிறகு அங்க இருப்பது நான் மட்டும்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க பேசுற அந்த விஷயங்கள் தான் இங்க பாடம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அத புருஷன் அப்படிங்கிற வார்த்தையில தான் அத சொல்ல வராங்க. அப்ப அந்த புருஷன் இடத்துல இருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டது, அந்த சக்திக்கு பேரு பிரகிருதின்னு சொல்றாங்க. அப்ப இந்த புருஷனும் பிரகிருதியும் சேர்ந்தா இந்த உலகம் நமக்கு தெரியும், அந்த புருஷனுக்கும் தெரியும், அந்த பிரகிருதிக்கும் தெரியும். அப்ப அந்த பிரகிருதியை என்ன சொல்லுதுன்னா, சாங்கிய தத்துவம் மூல பிரகிருதின்னு சொல்லுது. மூல பிரகிருதி அப்படின்னா வெளிப்படாதது அப்படிங்கிறது, வெளிப்படாத விதை மாதிரி. அதாவது புருஷனிடத்துல இருந்து ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி வெளிப்படாம இருக்குது. அப்ப அது எப்படி இருக்குங்க, ஒண்ணுமே தெரியாது. ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரம் விதைக்குள்ள இருக்கு, அப்ப ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த விதை விருட்சமா மாறும் போதுதான் இவ்வளவு பிரம்மாண்ட ஆலமரம் இருக்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய ஆலமரம் அதுக்குள்ளதான் இருக்கு, ஆனா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறத மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லுது இல்லையா. அதை நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் அவ்யக்தம்னு சொல்லும். அவ்யக்தம்னா அங்க ஒன்றும் அறியப்பட முடியாதது, அறியாமையில் இருக்கிறது அப்படிங்கிற நிலையில அது நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் வியாச மகரிஷி பேசுறார். அப்ப இங்க புருஷன் பிரகிருதி இவர்கள் இருவருடைய சந்நிதியினால இங்க மகத்தத்துவம் வெளிப்படுகிறது என்று சாஸ்திரம் வெட்ட வெளிச்சமா சொல்லிடுது. மகத் அப்படின்னா அறிவு வெளிப்படுகின்ற நிலை. அந்த புருஷனிடத்திலிருந்து ஒரு சக்தி பிரகிருதி வெளிப்பட்டு அதுல இருந்து ஒரு அறிவு வெளிப்படுது, அதுதான் மகத் அப்படின்னு பேரு. மகத் அப்படின்னா மிக பெரியது, அது எல்லையற்றது, அது எங்கும் நிறைந்தது அப்படிங்கிற அடிப்படையில மகத் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள். அது சமஸ்கிருத வார்த்தை. அப்ப அந்த மகத் அப்படின்னா நம்ம பார்வையில புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்ன சொல்லலாம், ஒரு பேரறிவு, ஒரு புத்தி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். விவேகம் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பேரறிவு மகத்தத்துவமா வெளிப்பட்ட உடனே அது தன்னையே தான் உணர்கின்ற ஒரு நான் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி அதன் இடத்துல வெளிப்படுது. முதல்ல நான் அப்படிங்கிற ஒரு அனுபவம் அதற்கு நிகழ்து. அந்த முதல் அனுபவம் தான் நான் அப்படிங்கிற உணர்வு, தன்னுணர்வு. அதுதான் முதல்ல அந்த மகத்துக்கிட்ட இருந்து வெளிப்படும். அந்த நான்ங்கிறது வெளிப்பட்ட அடுத்த வினாடி அதுக்கு பேர் என்ன, அகங்காரம் என்று பெயர். அகங்காரம்னா அகம் என்றால் நான் என்று அர்த்தம். நான் இருக்கிறேன் என்று ஒருத்தன் தன்னை உணர்றான்னா அதுக்கு பேர் அகங்காரம் என்று பெயர். ஆனா அது புத்தி நிலையில தன்னை உணரும் போது அங்க அந்த அகங்காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, மனசா இருக்கு, 5 ஞான இந்திரியங்களா இருக்கு, 5 கர்ம இந்திரியங்களா இருக்கு, 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள், இவங்க எல்லாம் உள்ளடக்கியது. அப்போ அந்த அடிப்படையில இங்க நம்ம சாங்கிய பரம்பரை, அதாவது சாங்கிய ரிஷி கபில மகரிஷியினுடைய அடிப்படையில இங்க இந்த படைப்பு, இந்த பிறப்பு எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா, முதல்ல புருஷன் இருக்கார், புருஷன்ல இருந்து பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து மகத்தத்துவம், மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து மனம், மனதிலிருந்து இந்திரியங்கள்,
இந்திரியங்கள் இருந்து பூதங்கள். இப்படிதான் படிப்படியா இங்க படைப்பு வந்தது. படைப்பு வருகிற இங்க விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் புருஷன் மட்டும்தான் இருந்தார். அவரிடமிருந்து பிரகிருதி வந்தது. பிரகிருதியிடமிருந்து மகத்து வந்தது. மகத்திலிருந்து அகங்காரம் வந்தது. அகங்காரத்திலிருந்து மனம், மனதிலிருந்து இந்திரியங்கள், இந்திரியங்களிலிருந்து பஞ்சபூதங்கள். இப்படிதான் இங்க படைப்பு வந்தது. இது சாங்கிய பரம்பரையில சொல்லப்படுகின்ற கருத்து. இதையே நம்முடைய வியாச மகரிஷி வேதாந்த பரம்பரையில சொல்றார். வேதாந்த பரம்பரையில பார்க்கும்போது அந்த புருஷன் அப்படிங்கறத அவர் பரமாத்மாங்கிறார். வேதாந்த பரம்பரையில வரக்கூடிய வியாச மகரிஷி புருஷன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அது பிரம்மம், பரமாத்மா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்றார். அப்படி சொல்றவர் என்ன பண்றாருன்னா, அந்த பிரம்மத்திடமிருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டது. அந்த சக்தியை மாயா சக்திங்கிறார். அவர் என்ன சொன்னாரு? புருஷன்ல இருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டது, அதை பிரகிருதி சக்தின்னாரு. இவர் என்ன சொல்றாரு? பிரம்மத்திடமிருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டது, அது மாயா சக்தின்னு சொல்றாரு. இப்ப 2 ரிஷிகளும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. அவங்க சொல்ற மனப்பான்மை வேற வேற, அவங்க சொல்ற மனப்பாங்கு வேற வேற. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு மனப்பாங்கு இருக்கணும்ல. அதுதான் இங்க சாஸ்திரம் பேசிட்டு இருக்கு. அப்ப இங்க பரமாத்மாவிடமிருந்து ஒரு மாயா சக்தி வெளிப்பட்டது. அந்த மாயா சக்தி தன்னை அகங்காரித்து கொண்டது. நான் என்ற ஒரு ஈகோக்குள்ள அது முதல்ல வெளிப்பட்டது. அப்படி வெளிப்பட்ட உடனே அதிலிருந்து மகத்து வெளிப்பட்டது. மகத்திலிருந்து அதே மாதிரி மனம், இந்திரியங்கள், பூதங்கள். இப்படிதான் 2 மகரிஷிகளும் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை, தெளிவா சொல்றாங்க. அவங்க சொல்ற பெயர்கள் மட்டும் மாத்திக்கிறாங்க. வேதாந்த பரம்பரையில வந்த வியாச மகரிஷி என்ன சொல்லிட்டாரு? பரமாத்மா இருக்கிறார், பரமாத்மாவிலிருந்து ஒரு மாயா சக்தி வெளிப்பட்டது, அந்த மாயா சக்தியிடமிருந்து அகங்காரம் வெளிப்பட்டது, அந்த அகங்காரத்திலிருந்து மகத்துங்கிற புத்தி வந்தது, அதிலிருந்து 3 குணங்கள் தோன்றின. அப்ப இந்த மாதிரி இந்த சாஸ்திரங்கள் 2மே ஒரே விஷயத்தை நமக்கு புரிய வைக்குது இல்லையா? இங்க 2 விஷயங்களும் முரண்படவே கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கிறதா தான் இருக்கு. சாங்கிய பரம்பரையில வருகின்ற கபில மகரிஷி புருஷன் பிரகிருதிங்கிற அடிப்படையில அது 2ஐயும் ஒண்ணு சேர்த்து பாக்குறாரு. அவர் இறைவன்ங்கிற டாபிக் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா இங்க வியாச மகரிஷி பரமாத்மா மாயை என்று சொல்றாரு, பிரம்மம் மாயை என்று சொல்றாரு. அப்ப இங்க விஷயம் என்னன்னா, அந்த பெயர் தான் மாற்றப்பட்டிருக்கு. அவர் புருஷன் சொல்றதை இவர் பிரம்மம்ங்கிறாரு, அவர் பிரகிருதின்னு சொல்றதை இவர் மாயாங்கிறாரு. இவ்வளவுதான் விஷயம். ஆனா விஷயம் நம்ம ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தோம்னா, இங்க சாங்கிய தத்துவத்துக்கும் வேதாந்த தத்துவத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, 2 விஷயங்கள் சேருது, அதனால உலகம் உண்டாகி இருக்கு. சாங்கிய தத்துவத்தின்படி புருஷனும் பிரகிருதியும் சேர்ந்ததுனால உலகம் தோன்றுது. வேதாந்த தத்துவத்தின்படி பரமாத்மாவாகிய பிரம்மமும் மாயையும் சேர்ந்ததுனால இந்த உலகம் உண்டாகி இருக்கு. இந்த அடிப்படை தத்துவங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது சாங்கிய தத்துவம் என்ன சொல்லுது? அந்த பிரகிருதி அப்படிங்கிறது ஒரு புருஷனிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தியா இருக்கிறதுனால அழிக்க முடியாது, அது நித்தியம் என்று சொல்லுது. ஆனா நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அது பரமாத்மாவிலிருந்து வெளிப்பட்ட சக்தி தான், ஆனா அது ஒரு மாயை, அது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில வேதாந்தம் பேசுது. மற்றபடி மகத் அப்படிங்கிற அடிப்படையில 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. சாங்கியமும் இங்க வேதாந்தமும் ஒரே விஷயம், அறிவுமயமான பிரகிருதியின் முதல் வெளிப்பாடு தான் இங்க மகத் அப்படின்னு சாங்கிய தத்துவம் சொல்லுது. வேதாந்த தத்துவமும் அதே அறிவின் பிரதிபலிப்பு தான் இங்க மனசு அப்படிங்கிற அடிப்படையில இங்க வேதாந்தம் சொல்லுது. அகங்காரமும் மகத்திலிருந்து வெளிப்பட்டதா சாங்கிய தத்துவம் சொல்லுது. இங்க வேதாந்தமும் என்ன சொல்லுது? அந்த மாயையிலிருந்து இங்க வெளிப்பட்டதா அகங்காரம் இருக்கிறது என்று சொல்லுது. அப்ப மனசு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பேருமே ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. அது எங்கிருந்து வெளிப்பட்டதுன்னா அகங்காரத்திலிருந்து வெளிப்பட்டது அப்படிங்கறத நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 2 மகான்களும், கபில மகரிஷியும் நம்முடைய வியாச மகரிஷியும், அவங்கவங்க நூல்கள்ல, சாங்கிய நூல்களையும் வேதாந்த சாஸ்திரத்திலையும் அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, சாங்கியம் எதை நிலைநிறுத்துது அப்படின்னா, உலகம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறதுக்கான பதில சொல்லுது சாங்கியம். வேதாந்தம் எப்படி பதில் சொல்லுது அப்படின்னா, அறிவு எப்படி தனித்து நிற்கிறது அப்படிங்கிறத பத்தி இங்க வேதாந்தம் சொல்லுது. அப்ப நாம இங்க என்ன பண்ணணும்? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு இந்த விஷயங்களை சொன்ன அந்த மகான்களுடைய கருத்துக்களை நம்ம உள்வாங்கிட்டு நம்ம பயணம் பண்ணணும். அப்பதான் நம்ம இதுக்கான விளக்கங்களை பெற முடியும், விடைகளை காண முடியும். அதை விட்டுட்டு ஏதோ அறிவியல் இந்த நியூரான் இருக்கு, இந்த நியூரான் வழியா தான் எங்க மூளை இயங்குது, இந்த மூளையினால் தான் இந்த இயக்கம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் வெறும் ஹார்ட்வேரை மட்டும் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், சாஃப்ட்வேர் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இங்க 2ஐயும் ஒப்பீடு செய்து நான் உங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்ப மனம்ங்கிற டாபிக்ல இந்த மனசு எப்படி வந்ததுங்கிறது தெரியாமையே இருக்கிறாங்க இல்லையா? மனசு அப்படிங்கிறது அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. அகங்காரம் என்பது நானுங்கிற தன்னுணர்வு. அப்ப நானுங்கிற தன்னுணர்வு எங்கிருந்து வருது? அதுதான் ஆத்மாவின் சக்தி.
ஆத்மா எப்பொழுதும் தன்னை உணர்ந்து கொண்டே இருக்கு. அதுக்கு பேர் வந்து இருப்புன்னு பேரு. ஆத்மாவுக்கு வந்து சத்து என்று பெயர். ஆனா அந்த சத்து தான் இருக்கிறேன் என்பதை சதா உணர்கின்ற அந்த உணர்வு மையத்துக்கு பேரு சித் என்று பெயர். அது அறிவு என்று பெயர். அப்ப இங்க சத்தும் சித்தும் சேர்க்கிறதுனால நமக்கு ஒரு ஆனந்தம் நிகழ்வது இங்க நடைமுறையில பார்க்கிறது தான் சச்சிதானந்தம் என்று நம்ம இங்க சாஸ்திர ரீதியா அணுகிறோம். அப்ப இங்க இந்த சாங்கிய தத்துவம் வந்து புருஷன் பிரகிருதி என்று சொன்னாலும், வேதாந்த தத்துவம் பிரம்மம் மாயா என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்றே அப்படிங்கறத இங்க நல்லா நீங்க உள்ள புரிஞ்சுக்கணும். இதுல எந்த கருத்து வேறுபாடுகளும் நம்ம இடத்துல வரக்கூடாது. அப்ப இங்க மனம் வெளிப்படுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, பிரகிருதியினுடைய அந்த அகங்கார வெளிப்பாடு வெளிப்பட்டு சத்துவ நிலையில நின்னுச்சுன்னா அது வந்து காஸ்மிக் மைண்ட், அதாவது யூனிவர்சல் மைண்டா நிக்குது. ஆனா அதுவே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ரஜஸ் தமஸ்குள்ள வந்துட்டா அது ஜீவத்துவத்தை அடைஞ்சிடுது. அப்ப இங்க மனசுங்கிறது நீங்க 3 குணபேதங்களினுடைய அடிப்படையில சத்துவ குணத்துல நின்னுட்டு நீங்க மனதை கையாள கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார், நான் யார் அப்படிங்கிற அத்தனைக்கும் விடை தெரிந்து தன்னுடைய சுயத்தை நான் யாருங்கிறதுக்கான விடையும் நீ கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீங்க சத்துவ குணத்துக்கே வராம எப்பவும் ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலேயே இருந்து கொண்டு இதற்கு விடை தேடினீர்கள் என்றால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா, நீங்க தமோ குணத்துல இருந்தா இந்த பாடத்துக்கு வரவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாடத்துக்கு வர மாட்டீங்க. அதான் நான் சொல்றேன், இந்த பாடத்தை கேட்கறதுக்கு ஒரு மனசு வேணும். இப்ப இந்த பாடம் இப்படி விளக்கிட்டு போறாங்க, இந்த வேத சாஸ்திரம் இப்படி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு அது என்ன சொல்ல வருது அப்படின்னு ஒரு ஆர்வம் வரணும் இல்ல மனசுக்கு. அந்த ஆர்வம் வந்து தமஸ் மனசுக்கு வருமானா வராது. சரி பரவாயில்ல, ரஜோ குணத்துல இருக்கிறவங்க வருவாங்களா, அவங்களும் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா ரஜோ குணத்திலயும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்ப்பாட்டமான வாழ்க்கை முறையா இருக்கிறதுனால அவங்க புறவிருத்திகள்லயே நாட்டம் வச்சிருப்பாங்க. மனதனுடைய போக்கு எப்படின்னா வெளி விவகாரங்கள்லயே இருக்கும். இதை பண்ணா பணம் வருமா, அதை பண்ணா செல்வம் வருமா, லாட்டரி வாங்கினா நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமா, இல்ல சீட் ஆடுனா நமக்கு ஏதாவது இன்பம் கிடைக்குமா, இப்படி ஒரு மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தன்னை அறிகின்ற ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிற சக்தி கிடைக்காது. ஏன்னா இங்க 3 குணபேதங்கள் அடிப்படையில இங்க சத் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற 3 குணங்கள்ல இந்த ரஜஸ் தமஸ்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து மனதை கண்டுபிடிச்சு நான் யாருங்கிற விடையை கண்டுபிடிச்சு விவேகத்தினால விழித்துக் கொள்வதுங்கிறது நடைமுறையில ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப ஏன் அது நடக்க மாட்டேங்குது, மனோரீதியா ஏன் அவங்களால அணுக முடியல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அது அழகா சாஸ்திரம் சொல்லுது, சேர்க்கை என்று சொல்லுது. சேர்க்கை அப்படின்னா உங்களுடைய மனசு எத்தகைய சூழ்நிலையோட சேருதோ அப்படிதான். அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பூவோடு சேர்ந்த நார் வந்து அந்த மல்லிகை பூவுல கட்டப்பட்டிருந்தா அந்த மல்லிகை பூனுடைய மனதை வாங்கிட்டு அந்த ஸ்மெல் அடிக்கும். அதே கருவாடோடு சேர்ந்த நார் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நாத்தம் அடிக்கும். அப்ப இங்க சேர்க்கை ரொம்ப முக்கியம். ஆனா அந்த நாருடைய தன்மை என்னன்னா அதை உள் வாங்கிக்கும். எதை கட்டுறமோ, நீங்க கருவாடை கட்டி வச்சா அந்த நார்ல கருவாடனுடைய வாசனையை வாங்கிக்கிட்டு நாத்தம் அடிக்கும். நீங்க மல்லிகை பூவை கட்டி வச்சீங்கன்னா மல்லிகை பூவினுடைய வாசனையை வாங்கிட்டு நல்ல ஒரு இனிமையான ஒரு ரம்மியமான ஸ்மெல் வரும். அப்ப இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா, சேர்க்கை தானே. அந்த நாறு போய் சேர்ற இடம். அது மாதிரி இப்ப நாம வந்து மனதளவுல எப்படிப்பட்ட நபர்களோட சேர்றோம், எப்படிப்பட்ட புத்தகங்களை நாடுறோம், எப்படிப்பட்ட விசேஷ சுகங்கள்ல இருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க ஒவ்வொருத்தரும் தனி மனிதன் விசாரித்து பார்த்து விழித்து கொண்டால்தான் நீங்க வந்து உயர் பரிமாண அறிவை எட்ட முடியும். ஆனா அது தெரியாம இப்ப நம்ம போறது சரி, இதுதான் கரெக்ட், இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை அப்படியே வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உயர் பரிமாண அறிவு நிலையை எட்ட முடியாது. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் வாழ்றாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா வாழ்க்கை அப்படி இல்லை. அது வந்து ஆராய்ந்து பார்க்கிற ஒரு பகுத்தறிவு பரிமாணம் மனிதனிடத்துல மட்டும் இருக்கிறதுனால அதை பயன்படுத்த தெரிஞ்சாதான் மனிதனா இருக்கிறதுக்கே தகுதி அப்படிங்கறத நம்முடைய சாஸ்திரம் வெட்ட வெளிச்சமா சொல்லிடுது. அப்ப இங்க நாம எந்த குணத்துக்கு வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும்னா, மனதை வந்து அமைதித்தன்மைக்கு கொண்டு வருகின்ற சத்துவ நிலைக்கு நீங்க வரும்போது மட்டும்தான் இது போன்ற சாஸ்திர ஞானங்கள் உங்களுக்கு உள்ள போய் வேலை செய்யும். அப்பதான் நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்ற கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். அப்ப அந்த அடிப்படையில மகான்கள் இங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் எல்லாமே ஒரு அறிவியல் சார்ந்த விஷயமா நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து படைப்பு வந்து அறிவியல் எப்படி சொல்லுது, சயின்ஸ் ஆஃப் எவல்யூஷன் சொல்லுது. அதாவது தத்துவமா அறிவியல் ஒரு விதமான கண்ணோட்டத்துல சில விஷயங்களை சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ண பார்க்குது. அத சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்னு சயின்ஸ் பேசும். ஆனா அப்படி பேசினாலும் அவங்க என்ன அடிப்படையில பேசுறாங்க அப்படின்னு நீங்க சயின்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்க ஹார்ட்வேர் டிவைஸை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹார்ட்வேர் டிவைஸ்னா புரியும். அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய வன்பொருள், ஐசி, ப்ராசஸர்,
ரேம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கிற வன்பொருள். அது மாதிரி மனிதனிடத்துல இருக்கிற வன்பொருள் என்ன? மூளை, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற வன்பொருட்கள். ஆனா இந்த வன்பொருட்கள் நம்ம கிட்ட இருந்தா மட்டுமே இந்த உடம்பு இயங்குமானா எப்படி இயங்கும்? வெறும் ஹார்ட்வேர் மட்டும் நீங்க மொபைல் போன்ல வச்சுக்கிட்டு சார்ஜ் போட்டா எப்படி மொபைல் இயங்கும்? அந்த மொபைலை இயங்குவதற்கான சாஃப்ட்வேரை நீங்க லோட் பண்ணணும். அப்ப ஒரு கம்ப்யூட்டர் இயங்கணும்னா அதுக்கான விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்தை நீங்க லோட் பண்ணணும், ஓஎஸ் போடணும். அப்ப ஆபரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்கு விண்டோஸ் இருக்கோ, மொபைல் போன்களுக்கெல்லாம் அந்த ஆப்ஸ் இருக்கோ, அது மாதிரி இங்க மனிதன் இயங்கணும்னா அவனிடத்துல அறிவு இருக்கணும். அதுதான் சாஃப்ட்வேர். அது கண்ணுக்கு தெரியாத நுட்பமானது, நுண்ணியமானது. அந்த அறிவே வந்து இங்க நம்ம இடத்துல எப்படி இருக்குன்னா, உயிரா இருக்கு, உணர்வா இருக்கு, மனமா இருக்கு, பிராணனா இருக்கு. அத பல பரிமாணங்கள்ல நாம அத பயன்படுத்துறோம். ஏன்னா இப்ப நம்ம மொபைல் போன் வச்சிருக்கோம். மொபைல் போன்ல ஒரு சாஃப்ட்வேரை லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ண பிறகு நீங்க அதை காலிங் பர்பஸுக்கும் யூஸ் பண்றீங்க, மெசேஜ் யூஸ் பண்றதுக்கும், வாட்ஸ்அப்புக்கும் யூஸ் பண்றீங்க. மல்டி பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு ஓஎஸ், ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டத்தை நீங்க மொபைல்ல லோட் பண்றீங்க, கம்ப்யூட்டர் லோட் பண்றீங்க. அப்படி லோட் பண்ணிட்டு அதை எப்படி மல்டி பர்பஸா நீங்க அதை யூட்டிலைஸ் பண்றீங்களோ, அதே மாதிரி இங்க பாடிய யூட்டிலைஸ் பண்ணுது அறிவு. அது எப்படி பண்ணுதுன்னா, பிராணனாவும் பண்ணிக்குது, மைண்டாவும் பண்ணிக்குது, புத்தியாவும் மாத்தி பண்ணிக்குது. அது உயிராற்றலாம் வச்சு உடம்பு இயக்குது. அப்புறம் அந்த உடம்புக்கான விஷயங்களை எப்படி எல்லாம் இயங்கணும், சாப்பிடுற சாப்பாடு எப்படி செரிமானம் ஆகணும், அது எப்படி ரத்தமா மாறணும், அது எப்படி எலும்பா மாறணும், இவ்வளவு நுட்பமான விஷயங்களையும் அதே சாஃப்ட்வேர் கையாளுது. அந்த உயிருங்கிற சாஃப்ட்வேரை கையாளுது. அப்ப இவ்வளவு ஒற்றுமைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, ஏதோ வந்து இது ஒரு வன்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமோ, சயின்ஸ் சொல்ற மாதிரி ஒரு நியூராலஜி சம்பந்தமா ஒரு நியூரான்களோ கிடையவே கிடையாது. ஏன்னா வெறும் நியூராலஜியை வச்சுக்கிட்டோ ஒரு நியூரான்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இங்க வந்து மனதை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா மனம் அப்படிங்கிறது ஒரு சூட்சமான விஷயம் அப்படிங்கறத நம்முடைய ரிஷிகள் மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க. அத தைத்திரிய உபநிஷத்து அழகா சொல்லும். ஏதோ மனச்சா நிவர்த்ததே அப்ராப்பிய மனசா சகா. அதாவது மனம் அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அனுபவத்தை அடையணும் அப்படின்னா அது முதல்ல சப்தத்தின் முதல் வடிவம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மனசு எங்கிருந்து வருது அப்படின்னா, ஒரு நாதத்துல அந்த இறைவனிடமிருந்து வெளிப்பட்ட அந்த மகத்திடமிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தியிலிருந்து வெளிப்படுது. அத சவுண்ட் ஆஃப் வைப்ரேஷன் சொல்லுது சாஸ்திரம். அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுதான் ஓம்காரம் என்று பேசுது நம்முடைய சனாதன தர்மம். அப்ப அந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஓம்காரம், அந்த வைப்ரேஷன், அதுதான் இந்த உலகமாவே இயங்கி கொண்டிருக்கு. அதை உணர்றதுக்கு தான் இங்க மனித உடல் கிடைச்சிருக்கு. அது வந்து நம்ம சயின்டிபிக்கலா நீங்க வெறும் நியூரான்களோட பொருத்தி பார்க்கறதுனால அது சாத்தியமாகாது. ஏன்னா வெறும் சயின்ஸ் என்ன பண்ணும், மூளையில இருக்கிற அந்த நியூரலை பத்தி பேசும், நியூரல் நெட்வொர்க்கை பத்தி பேசும். அந்த நெட்வொர்க்கை பத்தி சொல்லும்போது நியூரான்கள் இருக்குங்க, அது 86 பில்லியன்ல இருக்குன்றலாம் கணக்கெல்லாம் கூட சொல்லும். இத்தனை பில்லியன் அளவுக்கு அது நியூரான்ஸ் இருக்கு. அந்த நியூரான் எப்படி செயல்படுது அப்படின்னா, ஒரு மின்சாரமும் ரசாயனமும் கலந்ததாக செயல்படுது அப்படின்னு எல்லாம் சயின்ஸ் பேசும். மின்சாரம்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி, பாடியில் இருக்கிற ஒரு வைப்ரேஷன் மூலமா, அப்புறம் பாடியில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா அந்த நியூரான் வந்து ஒர்க் ஆகுது. அப்ப அந்த நியூரான் தான் மூளை செல்களா இருந்து மூளையை செயல்படுத்துது. அந்த மூளை வழியா தான் மனிதன் வந்து கையை அசைக்கிறான், கால் அசைக்கிறான், இது இன்னதுன்னு தெரிஞ்சுக்கிறான் அப்படின்ட்டு சயின்ஸ் சொன்னாலும், ஆனா இந்த நியூரான்களுக்கு அப்பாற்பட்ட நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் வெறும் ஹார்ட்வேரை மட்டும் சார்ந்து இல்ல. அது நம்முடைய மனம் சார்ந்தும் இருக்கு, சாஃப்ட்வேரை சார்ந்தும் இருக்கு, நம்முடைய உயிர் சார்ந்து இருக்கு, நம்முடைய உணர்ச்சி சார்ந்து இருக்கு அப்படிங்கறத நம்முடைய பண்டைய ரிஷிகள் தான் சொல்றாங்க. அப்ப இங்க ரெண்டையுமே நம்ம ஒப்பீடு பண்ணி பார்க்கும்போது, அதாவது பண்டைய ரிஷிகளுடைய வாழ்க்கை முறையும் நவீன அறிவியலுடைய வாழ்க்கை முறையும் நாம் இங்க ஒப்பீடு பண்ணி பார்த்தோம்னா, இப்ப மனதின் மூலம் எது அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பினோம்னா, ரிஷிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? மனதின் மூலம் வந்து பரம சத்து, பிரம்மம் என்று சொல்கிறார்கள். அந்த சத்தினிடமிருந்து தான் இங்க மனசு வெளிப்பட்டிருக்கு. அது வெளிப்பட்ட வழிகள் இப்படி எல்லாம் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்முடைய ரிஷிகள் அதுக்கு தான் மகத் தத்துவத்தை கொண்டு வந்து அகங்காரத்தை நிறுத்தி அதுல இருந்து மனசு வெளிவந்தது அப்படின்னு ஒரு அருமையான விளக்கத்தை நமக்கு பண்டைய நூல்கள்ல கொடுத்திருக்காங்க. ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, மனதின் மூலம் எது அப்படின்னு கேட்டா மூளைன்னு சொல்லிடுது. அதே மாதிரி மனதின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, இங்க நம்முடைய ரிஷிகள் என்ன சொல்றாங்க? சப்த பந்தம் அப்படிங்கிறாங்க. நாதம், அதாவது நாதத்தினுடைய இணைப்புலதான் இங்க மனசு இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நியூரல் அண்ட் எலக்ட்ரிக்கல் வேவ் அப்படின்னு சொல்லுது. நியூரல் அண்ட் எலக்ட்ரிக்கல் வேவா இங்க வந்து மூளையில ஒரு ஆற்றல் வெளிப்படுது. அது நியூரான்கள் மூலமா, நியூரான்களுடைய துடிப்புனால ஒரு மின்சக்தி உருவாகுது.
அந்த மின்சார சக்தியிலிருந்து ஒரு வேவ் ஃபார்ம்ல இங்க மூளை இயங்குறதுனால மனிதன் இயங்குறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனதனுடைய நோக்கம் என்ன? மனம் எதற்காக வந்திருக்கிறது அப்படின்னு நோக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, தன்னை அறிந்து அந்த தூய அறிவில் கரைவது. மனம் எதற்காக வந்திருக்குன்னா, நான் யார் என்று தன்னை விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொண்டு அந்த தூய அறிவில் கரைவதுதான் மனதின் நோக்கம் என்று நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்றாங்க. ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, மனசு எதுக்காக வந்திருக்குன்னா, மனித உணர்வை புரிந்து கொள்வதற்காக என்று சொல்லுது. மனித உணர்வை புரிந்து கொள்வதற்காக அப்படின்னு அறிவியல் பேசுது. அப்ப இத நல்லா விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தா, இப்ப மனதனுடைய செயல்பாடு என்ன? மனம் எதற்கான கருவி அப்படின்னு கேட்டா, நம்முடைய பண்டைய ரிஷிகள் என்ன சொல்றாங்க? ஆத்மாவை அறிவதற்கான ஒரு கருவி. ஆகவே அதை நீங்க தியானம், ஜபம், நாதம் போன்ற விஷயங்களில கொண்டு போய் உட்படுத்தி அந்த தூய அறிவை, ஆத்மாவை அனுபவமாக்கலாம் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் சொல்றாங்க. ஆனா இங்க அறிவியல் என்ன சொல்லுது? மனதை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எங்க கிட்ட EEG இருக்கு, MRI ஸ்கேன் இருக்கு, பிரெயின் மேப்பிங் இருக்கு அப்படின்ட்டு சயின்டிபிக்கலா மனசுங்கிறது மூளை. அந்த மூளையில நான் நியூரான் செல்கள் இப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமா இயங்குது. இதை நாங்க சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இங்க அறிவியல் சொல்லுது. அப்ப அறிவியல் என்ன பண்ணுதுன்னா, வெளிப்புற கருவிகளை வைத்துக்கொண்டு, அதாவது சயின்டிபிக்கல் ரிசர்ச்சை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அப்படி சயின்டிபிக்கல் ரிசர்ச் பண்ற அந்த அறிவியல் ஒரு ஹார்ட்வேர் டிவைஸை தான் ஆராய்ந்து கொண்டிருக்கு. சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கவே முடியல. அதாவது நுட்பமான விஷயத்தை அறிவியலால கண்டுபிடிக்க முடியல. வெளிப்பட்ட விஷயத்தை ஆராய்ந்து பார்க்குது. அப்படிதான் நீங்க எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க மருத்துவமே எடுத்துக்கங்களேன். மருத்துவம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப உங்க உடலுக்கு தான் வைத்தியம் பார்க்கும். உங்க மனசுக்கு வைத்தியம் பார்க்குமா மருத்துவம்? எந்த மருத்துவமாவது மனசுக்கு வைத்தியம் பார்க்க முடியுமா? எந்த வைத்தியத்தாலும் முடியாது. அப்ப இங்க மனம் அப்படிங்கிறது ஒரு சூட்சமம். அந்த சூட்சமான விஷயத்துக்கு நீங்க எதுல கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவீங்க அத? இப்போ உடம்பு சரியில்லை, தலைவலிக்குது அப்படின்னா ஒரு மாத்திரை வாங்கி போட்டீங்கன்னா, அந்த மாத்திரை உள்ள போய் அந்த உடம்புல ஒரு ரசாயன மாற்றத்தை உட்படுத்தி உங்களுடைய தலைவலியை நிறுத்தும். தற்காலிகமா உங்க தலைவலியை நிறுத்திடும். அப்ப ஒரு தலைவலி வந்தது, தலைவலி போயிடுச்சு. அதுக்கு என்னங்க நடந்தது? ஒரு மாத்திரை போட்டங்க. அப்ப எக்ஸ்டர்னலா நீங்க ஒரு சக்தியை உள்ள கொடுத்தீங்க மாத்திரை வடிவத்துல. அப்ப அந்த மாத்திரை உள்ள போன உடனே உங்க உடல்ல இருக்கக்கூடிய தலைவலி போச்சு. ஆனா மனதில் இருக்கிற பிரச்சனை போகுமா? மாத்திரை சாப்பிட்டேங்க, எனக்கு பேராசிட்டமால் போட்டேன், இப்ப எனக்கு ஹெட்டேக் குறைஞ்சிருச்சுங்க, ஆனா என்னுடைய வீட்டு பிரச்சனைகள்லாம் குறையவே இல்லைங்க. அப்ப என்னங்க காரணம்? வீட்டு பிரச்சனைக்கும், பொருளாதார பிரச்சனைக்கும், மனோரீதியான பிரச்சனைக்கும் வெளியிருந்து ஒரு மாத்திரை கொடுத்து நம்மளால சரி பண்ண முடியுமான்னா எப்படி சாத்தியமாகும்? முடியாது. ஏன்னா இங்க ஹார்ட்வேரை நீங்க ஹார்ட்வேர் டிவைஸ் வச்சு சேஞ்ச் பண்ணலாம். நீங்க மேபி MRI ஸ்கேன் பார்க்கலாம், ECG பார்க்கலாம், EEG பார்க்கலாம், பிரெயின் மேப்பிங் பார்க்கலாம். இது மாதிரி டெக்னாலஜி பயன்படுத்தி நீங்க இந்த உடல் உறுப்புகளை வேணா ஆராய்ந்து பார்த்து அறிவியல் ரீதியான அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனா மனம் அப்படிங்கிறது கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்த நீங்க எதை கொண்டு, எந்த கருவியை கொண்டு பார்க்க முடியும்? பார்க்க முடியாதுங்கிறது தான் நம்முடைய ரிஷிகள் சொல்ற விஷயம். அப்ப என்ன இதுக்கு அனுபவ முடிவு? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷிகள் தெளிவா சொல்லிட்டாங்க. மனசு என்பது தூய ஆத்மாவை அறிவதற்கான ஒரு கருவி என்பதனால அதை பயன்படுத்தி நாம் சமாதி நிலையை, துரிய நிலையை அடைய முடியும். அது நம்முடைய சுயம், அதுதான் நாம் அப்படிங்கிறத காட்டி கொடுப்பதற்கு மனம் என்ற கருவி நமக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அத கான்சியஸ்னஸ், அவேர்னஸ் அப்படின்னு பேசுது. ஆனா அது என்ன அடிப்படையிலனா, உணர்வுகள் அடிப்படையில, உணர்ச்சியின் அடிப்படையில இந்த உடல் மூளையின் அடிப்படையில இயங்குது அப்படின்னு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது. அப்ப அதான் நம்ம கேட்கிறோம். மூளையினுடைய அடிப்படையில அந்த உணர்வு, உணர்ச்சி இயங்குவதாக இருந்தா, இப்ப இறந்து போன ஒரு மனிதனிடத்துல மூளையும் உள்ள இருக்கு, அவனுக்கு கண்ணும் இருக்குது, காதும் இருக்கு, நாக்கும் இருக்கு, எல்லா புலன்களும், பஞ்ச இந்திரியங்களும் இருக்கு, கர்மேந்திரியங்களும் இருக்கு, ஞான இந்திரியங்களும் இருக்கு, மூளையும் இருக்கு. ஆனா எது இல்ல? உயிர் இல்லை இல்லையா? அப்ப உயிர் இல்லாம போயிட்டா அந்த உடலுக்கு என்ன பேரு? ஜடம் தானே. அப்ப வெறும் டெட்டான ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு செல்போன் எங்கிட்ட இருக்கு, செல்போன் எங்கிட்ட இருக்குன்னு சொல்றதுனால ஏதாவது பெருமை இருக்கா? அந்த செல்போன் டெட் ஆகாம பேட்டரி சார்ஜ் நிக்கணும். பேட்டரி சார்ஜ் நின்னா மட்டும் போதுமா? செல்போன் இயங்கிட்டு இருந்தா போதுமானா அந்த செல்போனை இயக்குவதற்கான சாஃப்ட்வேர் இருக்கணும். அப்ப அது மாதிரி இங்க அறிவியல் பேசுறத பார்க்கும்போது, மனிதன் இயங்குவதற்கு இந்த உறுப்புகள் மட்டுமே இருந்தா போதும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட டெக்னாலஜி இருக்குன்னு சொன்னா, அந்த டெக்னாலஜினால நீங்க சார்ஜ் போட்டு வச்சுக்கிற மாதிரி, மொபைல் போன சார்ஜ் போடுற மாதிரி நீங்க உடம்ப வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க கோமாவில் இருந்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாதுல்ல. அப்ப உங்களுக்கு மூளையும் தான் இருக்கு, உங்களுக்கு கண்ணும் இருக்கு, காதும் இருக்கு, ஏன் உங்களால உலகத்தை அனுபவமாக்க முடியல? அப்ப என்னன்னா, அந்த மூளை மட்டும் இருந்தா போதாது. அந்த மூளையோட இயங்குவதற்கான ஒரு சூட்சமான, ஒரு நுட்பமான விஷயம் ஒண்ணு தேவைப்படுது.
அப்ப அது உயிரா அப்படின்னா இல்லை இல்லையா? அப்ப உயிரோடு மட்டுமே இருந்தா எப்படிங்க அவனால உலகத்தை கண்டுபிடிக்க முடியும்? அதுதான் நான் சொல்றேன். இங்க பரிமாணம் அப்படிங்கிறத நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அறிவு பரிமாணம் என்பது அது பல பரிமாணங்கள்ல இந்த உடம்புல இயங்கிட்டு இருக்கு. எப்படியெல்லாம் இயங்குதுன்னா, அது சூட்சமமா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கண்களால் பார்க்கும் சக்தியா இயங்குது, காதுகளால கேட்கும் சக்தியா இயங்குது, மூக்குனால நுகரும் சக்தியா இயங்குது. அது மட்டுமா, சிந்தனா சக்தி. இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு பகுத்தறிவியும் பரிமாணத்துக்குள்ள போகுது. அப்ப இது மாதிரி நுட்பமான விஷயங்கள் எல்லாமே அந்த உயிரே என்ன பண்ணுது? பல பரிமாணங்களுக்குள்ள அதை பயன்படுத்துது. அப்ப வெறும் சுவாசம் மட்டும் தானா அப்படின்னா இல்லை இல்லையா? சுவாசத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சூட்சமமான விஷயம் இருக்கு. அப்ப அதை நாம புரிஞ்சுக்கிறது தான் இங்க வந்து மனம்ங்கிற டாபிக்ல நம்ம பேசுறோம். அப்ப இங்க நம்ம சயின்ஸையும் நம்முடைய சாஸ்திரத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்க அனுபவம் அப்படின்னா அது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய துரிய நிலையை தன்னுடைய சுயத்தை அனுபவமாக்குவதற்கு தான் இங்க சாஸ்திரம் தேவைப்படுது. ஆனா சயின்ஸ் வந்து அப்படி பயன்பாட்டுல இல்லை. ஏன்னா இங்க எந்த ஒரு தனி மனிதனும் சயின்ஸ் மூலமா தன்னை அனுபவமாக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு புத்திசாலித்தனம் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா எப்படி? எல்லாருக்கும் தான் புத்தி இருக்கு, மிருகங்களுக்கு கூட தான் புத்தி இருக்கு. மிருகம் கூட சில விஷயங்களை கண்டா ஒதுங்கிக்கும், தொடாது, பயந்துக்கும். அதுகளுக்கும் எல்லாமே நம்மள மாதிரி இருக்க. அப்ப நாமளும் அதே மாதிரிதான் இருக்கிறோம். அப்ப எந்த இடத்துல நம்ம மாறுபடணும் அப்படின்னா, இங்க நல்லது கெட்டதை பகுத்து பிரித்து பார்க்கின்ற அந்த புத்திசாலித்தனத்துல நன்மையை நோக்கி நம்ம நகரணும். நன்மையை நோக்கி நகர்ந்தா மட்டும்தான் நம்ம மனித பிறவினுடைய மகத்துவத்தை நம்ம அடைய முடியும். அதை யோக சூத்திரம் சொல்லும். யதா பிராணோ நியம்யத்தே மனோ நியம்யத்தே அப்படின்னு யோக சூத்திரத்தோட ஒரு ஸ்லோகா இருக்கு, சூத்திரம் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, நாத தியானம், மனதை நாதத்தில் கரைப்பது. அகம் பிரம்மாஸ்மி தியானம், தன்னை பிரம்மமாக உணர்வது அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்த இங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் தன்னையே தான் தெரிந்து கொள்கின்ற சுயம் விசார வழியை சொல்லி கொடுக்குறாங்க. மனோ மயோமயம் புருஷா அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத் பேசும். அதாவது மனம்தான் மனிதன் அப்படின்ட்டு இங்க பிருகதாரண்ய உபனிஷம் அதை தெளிவா சொல்லிடுது. அப்ப மனம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம கடந்த பாடங்கள்ல ரொம்ப விளக்கமா பார்த்துட்டோம். அப்ப அதனால இங்க நம்ம என்ன இங்க புரிஞ்சுக்கணும், ரிஷிகள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மனம் என்பது ஆத்மாவின் ஒரு அதிசய சக்தி அப்படிங்கிறதுனால, இந்த மனம் இருப்பதனாலதான் இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுனால, இப்ப இந்த மனம் உருவாக்கும் உலகம் மனம்தான் அனுபவிக்கின்ற உலகம். அப்ப மனதின் இயக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதைதான் நம்முடைய ரிஷிகள் சொல்லித் தராங்க. நம்ம ரிஷிகள் என்ன சொல்லித் தராங்க அப்படின்னா, இப்ப எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். நீங்க உலகத்துல வேற என்ன விஷயத்தை அறிஞ்சுக்கிட்டாலும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு புற அறிவா தான் இருக்குமே தவிர அக அறிவா மாறாது. ஏன்னா நீங்க சயின்டிபிக்கலா ஒரு மெடிக்கல் படிச்சீங்கன்னாலும் நீங்க ஒரு மருத்துவ அறிவு வரும், இல்ல ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா ஒரு ரசாயன அறிவு வரும். இப்படிதான் உங்களுக்கு அறிவு வந்து இப்படி எது இருந்து வெளியே ஏத்திக்கிறீங்களோ அந்த அறிவை நீங்க உள்ள தக்க வச்சுக்கலாம். ஆனா ரிஷிகள் வந்து அப்படி வெளியிருந்து ஏத்துற அறிவை சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அக அறிவை நீங்க அனுபவம் ஆக்கிட்டீங்கன்னா எதை அறிந்து கொண்டால் வேறு எதையுமே அறிய தேவையில்லையோ அதை அறிவது அறிவு அப்படின்ட்டு அப்படி தன்னுடைய வெளிப்பாட்டை, நானே அந்த தூய அறிவாக எல்லாம் அறியும் அறிவாக இருக்கிறேன் அப்படிங்கிற நம்முடைய ரியாலிட்டியை நம்முடைய சோர்ஸை காட்டி கொடுக்கிற அந்த அருமையான வழிமுறையை நம்முடைய சாஸ்திரம் சனாதன தர்மத்தில் வந்த ரிஷிகள் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நிலையை நம்ம அனுபவம் ஆக்குவதற்கு தான் நம்ம மனதனுடைய 10 நிலைகள் பார்த்தோம். ஏகாக்கிர மனம், நிர்விகல்ப மனம், சுத்த மனம் அப்படின்ட்டு மனதனுடைய பல பரிமாணங்களை நம்ம வந்து எந்தெந்த நிலையில மனம் இருக்கு, அது எங்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்கு, அதை எப்படி நம்ம மனதை கடந்து அந்த தூய அறிவா பிரகாசிக்கணும், அந்த தூய அறிவு நிலையை நம்ம அடைவதற்கான அந்த மனம் வந்து எப்படி இருக்குங்கிறத வாட்ச் பண்ணுவதற்கான ஒரு சாட்சி பாவனை நம்ம கிட்ட எப்படி உண்டாகணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம். அப்ப இங்க மனசு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து வெளிப்படுகின்ற ஒரு கடல் அலை போலன்னு நம்ம பார்த்தோம். அறிவு அப்படிங்கிற விஷயம், அதாவது நானுங்கிற என்னுடைய சுயம் வந்து அந்த கடல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஏன்னா நம்ம இப்படியே ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு வரோம். அப்ப இங்க வந்து அசையாத ஒன்றுதான் அறிவா இருக்கு. ஆனா அந்த அறிவின் மீது அசைகின்ற ஒரு விஷயம் வெளிப்படும் போது அது பார்ப்பதற்கு அறிவின் அதிஷ்டானத்துல இருக்கிறதுனால அது தானே செயல்படுகிறேங்கிற மாதிரி காட்டிக்குது. ஆனா அப்படி இல்லை. கடல் இருக்கிறதுனாலதான் அலை இருக்கு, கடல் இல்லைன்னா அலை இருக்க போறது இல்லை. ஆனா அலை மட்டுமே இருக்கான்னா அலை மட்டுமே இல்லையே, கடல் இருக்கிறதுனால அலை வருதுங்கிறதுனால மூலத்தை நம்ம பிடிக்க தெரிஞ்சுக்கணும். அந்த மூலத்தை நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மூலம் வந்து அசைவற்ற நிலையில் தான் இருக்கும். அதுல இருந்து வெளிப்படுகின்ற அசைவு தான் இங்க மைண்டா இருக்கு அப்படிங்கறத நம்முடைய சனாதன தர்மத்தில் வர விஷயங்க
சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம வந்து பிரகிருதின்னு எடுத்துக்கலாம் மனச, அல்லது மாயான்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த அறிவை வந்து நீங்க பிரம்மம்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா புருஷன் எடுத்துக்கலாம். நீங்க புருஷன் பிரம்மம் அப்படின்னு சொன்னாலும் அது அறிவு தான். நீங்க பிரகிருதி மாயை அப்படின்னு சொன்னா அது மனசுதான். அப்ப இந்த மாதிரி நீங்க சாஸ்திரங்களை உள்ள போய் ஆராய்ந்து பார்த்து இந்த ரெண்டுக்கு உண்டான விஷயத்தை கண்டுபிடிச்சு இந்த ரெண்டும் சேர்றதுனால இங்க ஒரு இயக்கம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ அந்த இயக்கத்துக்கு காரணமான இயக்கம் எங்கிருந்து நிகழ்கிறது அதை நம்ம ஆராய்ந்து பார்த்தா அது என்னிடத்திலே நான் இருப்பதினால்தான் நிகழுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மையை நம்ம உயர்த்தி கொள்றது. அது மனிதனுக்கு தான் சாத்தியம், வேற படைக்கப்பட்ட எந்த ஜீவராசிக்கும் அது சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. பகவத்கீதை அது அழகா சொல்லும். உத்தரே ஆத்மானாத்மானம் ஆத்மன ஆசதையே, அதாவது தன்னால் தானே தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அனுபவ வழியை பகவத்கீதை காட்டி கொடுக்கும். அது வந்து நம்ம இந்த பாடத்திட்டங்கள் மூலமா நல்லா உள்ள வாங்கிக்கணும். அதாவது மனம் குழப்பமாக இருந்தா அதை நம்ம மேலும் வந்து ஏன் அந்த குழப்பத்தை அடையுது அப்படின்னு திருப்பி திருப்பி நம்ம ஆராய்ந்து பண்ணா என்ன ஆகும், இன்னும் குழப்பத்துக்கு தான் போகும். அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில என்ன நம்ம தப்பு செய்யறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து பூதாகரமா ஊதி பெருசாக்க பாக்குறோம். மனசை வந்து ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு உள்ள நுழைச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி பெருசு பண்ணி அதை ரொம்ப பிரம்மாண்டமா மாத்ததான் பாக்குறோம். ஆனா அந்த மனசை வந்து சைலண்ட்டுக்கு கொண்டு போறதுக்கோ அல்லது ஒரு அமைதித்தன்மைக்கு கொண்டு போறதுக்கோ ஆன முயற்சியை நம்ம பெரும்பாலும் எடுப்பது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த அறிவு நிலைக்கு நம்ம பயணம் பண்ணாததுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம ரிஷிகள் சொல்றாங்க. ரிஷிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மனோ நாசம் அப்படிங்கிறது மனம் இல்லாம போறது கிடையாது, அது மனதினுடைய மௌனம் அப்படிங்கிற அடிப்படையில சொல்ல வராங்க. அந்த மௌனம் அப்படிங்கறத இங்க வந்து சைலன்ஸ் அப்படின்னு சொல்றதும், அமைதி அப்படின்னு சொல்றதும், சாந்தின்னு சொல்றதும் எல்லாம் ஒரே வார்த்தை தான். ஆனா அதை வந்து நம்ம மனோ நாசம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, மனமே இல்லாம போயிடுமோ, அப்ப மனம் இல்லாம நம்ம எப்படி இயங்குறது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு குழப்பம் அடைகிறோம். அதனால மனோ நாசம் என்பது மனம் இல்லாமல் போவது கிடையாது, அது மனதினிடத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சாந்தம், ஒரு அமைதி அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நிலை என்ன அப்படின்னா, மனம் வந்து அந்த எங்கிருந்து மூலத்திலிருந்து வெளிப்பட்டதோ அந்த மூலத்துல போய் கரையிறது, ஒடுங்கிறது, அந்த நிலைக்கு பேர் தான் மனோசாந்தி, மனோ மௌனம் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அப்ப அது எங்க இருந்து கிளம்புனதுங்க மனம் அப்படின்னா, அந்த சப்தத்திலிருந்து தான் வெளிப்பட்டது அப்படின்னு சாஸ்திரம் சொன்னது இல்லையா. முதல்ல வந்து புருஷன், பிரகிருதி, அப்புறம் வந்து மகத்து, அதுக்கப்புறம் அது அகங்காரமா மாறி மனசு அப்படியே விரியுது அப்படின்னு அந்த படிநிலைகளை நம்ம படிப்படியா பார்த்ததுல, அப்ப நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ கிரியேட் ஆகிற ஒரு நிலையில தான் நான் இருக்கிறேன்னு நம்ம உணரக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்ப அந்த நிலைப்பாடு வெளிப்படுறதுல ஒரு அகங்காரம் நம்ம இடத்துல தோன்றது இல்லையா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னை அறியும் அகங்காரம். அது நீங்க அறிவு நிலை அகங்காரமா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சோர்ஸுக்குள்ள போலாம். ஆனா நீங்க மனோநிலை அகங்காரமா அதை மாத்திக்கிட்டீங்கன்னா நீங்க உலக விவகாரத்துக்குள்ள போலாம். இந்த ரெண்டு விஷயங்களை இப்படி புரிய வைக்க பாக்குறாங்க மகான்கள் நமக்கு. அப்ப நம்ம அந்த அகங்காரத்தை எந்த இடத்துல மாற்றம் செய்யறது அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த அகங்காரத்தை அகம் பார்த்து உங்களை உள்ள தேடி உங்களுடைய சோர்ஸை பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுக்கு பேரு துரிய நிலை, துரியாதீத நிலை அப்படிங்கிற சமாதி நிலைக்கு போலாம். அந்த சமாதி நிலையில என்ன ஆகுதுன்னா மனம் அமைதியாகும், அங்க மனோ நிகிரகம் நடக்கும், அதாவது மனோ நாசமாகும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி மனம் இல்லாம போகாது. அங்க என்ன நடக்கும் தெரியுமா, மனமானது அறிவா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதாவது மனசு தன்னுடைய மனோநிலையை அப்டேட் பண்ணி அந்த அவேர்னஸா, அந்த கான்சியஸ்னஸா தன்னை வெளிப்படுத்தி பார்க்கும். அந்த நிலை வந்து ஒரு மிக உயர்பரிமான அனுபவம், அதுதான் இறை அனுபவம் அப்படிங்கிற இங்க மகான்கள் சுட்டி காட்டுறதுதான் நம்முடைய ரிஷிகளுடைய வழிமுறை. இப்ப இதைத்தான் நம்ம அடையணும். இதுக்குத்தான் நம்ம மனதை வந்து எப்படி அப்டேட் பண்றது, எப்படி லிஃப்ட் பண்றது அப்படிங்கிற பாடங்களா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அப்ப இங்க நம்முடைய பண்டைய ரிஷிகளுடைய நிலையில பாத்தீங்கன்னா ரிஷிகளுடைய மரபு வழி இருக்கு, அவர்களுடைய அனுபவ கலைகள் இருக்கு, அதனுடைய விளைவுகள் இருக்கு. இந்த மூன்றையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பாடத்துல வர்றதுனால ஒவ்வொரு ரிஷியும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யாக்ஞவல்கியர் அப்படின்னு ஒரு ரிஷி இருக்காரு. அந்த ரிஷி என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க மனதை வந்து ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா சாட்சி பாவனை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வரணும். இந்த உலகத்துல நடக்கிற விவகாரங்களை பூரா வெற்று பார்வை பாருங்க, நீங்க இருக்கிறதுனால இங்க நிகழ்வு இருக்கு, கடல் இருக்கிறதுனால அலை இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு வேடிக்கை பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க கடல் தானே, அதுல அசைவு இருந்துட்டு போகுது, ஆனா நீங்க அசையாத கடல் அல்லவா அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களை புரிஞ்சுக்குங்க
அப்ப அதுக்கு பேரு சாட்சி பாவனை அப்படின்ட்டு யாக்ஞவல்கிய முனிவர் வந்து மனதின் இயக்கத்தை இப்படிதான் நீங்க கண்டறிய முடியும் அப்படின்ட்டு ஒரு வழிமுறையை சொல்லி கொடுக்கிறார். இது ஒரு வழிமுறை, ரிஷி மரபுல சொல்லப்பட்ட வழி. அடுத்தது தத்தாத்திரேயர் வராரு. பகவான் தத்தாத்திரேயர் வந்து அவர் அருமையான ஒரு விஷயத்த சொல்லி தராங்க. அவர்கள் சொல்லி கொடுக்கிற விஷயத்தை தான் நவநாத சித்தர்கள் நடைமுறைப்படுத்துறாங்க. அவங்களுடைய அனுபவ கலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாத யோகம் என்று பெயர். நவநாதர்களுடைய வழியில வரக்கூடிய ஒரு அனுபவ கலை வந்து நாத யோகம். இப்ப இந்த நாத யோகத்துல என்ன நமக்கு விளைவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நுட்பமாக மனதை ஊடுருவி உள்ள பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதனுடைய பிறப்பிடமான சப்தம் உங்களுக்கு தெரியும். அந்த நாதம் கேட்க ஆரம்பிக்கும். அந்த நாதம் வந்து ஓம்காரமா இருக்கலாம். அது ஓ ஊ ஆ அப்படின்னு எந்த மொழி அடிப்படையில அது வெளியே வரலாம். அந்த சவுண்டுக்கு வந்து மீனிங் கிடையாது. அது ஓம்னு ஒலிக்கலாம், சான்னு ஒலிக்கலாம், நீன்னு ஒலிக்கலாம், ஹம்முன்னு ஒலிக்கலாம், ஏதேனும் ஒரு சப்தம். சோன்னு கூட ஒலிக்கலாம். சோகம் அப்படிங்கிற அடிப்படையில கூட ஒலிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நாதம் நமக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நாதத்தை நீங்க உணர முடியுமானால் மனம் நாதத்தில் கரைந்து விடும் அப்படிங்கிற அனுபவ நிலைய பகவான் ஸ்ரீ தத்தாத்திரேயர் வழியில வருகின்ற மகான்களும் சொல்றாங்க. தத்தாத்திரேயர் அதை தான் முன்னிறுத்துறார். இது ரிஷி மரபுல வருகின்ற இது ஒரு அனுபவ கலை. இது நாத யோகம் என்று பெயர். இப்ப நான் மனதை வந்து கையாளுகின்ற கலைகளை பேசிட்டு இருக்கிறேன். யாக்ஞவல்கியர் வந்து சாட்சி பாவனை கலையை சொல்லி கொடுக்கிறாரு. பகவான் தத்தாத்திரேயர் வந்து நாத யோக கலையை சொல்லி கொடுக்கிறாரு. பதஞ்சலி முனிவர் இருக்காரு. பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா அபியாசம் வைராக்கியம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை முன்னிறுத்துறார். பதஞ்சலி வந்து மனதை கையாளுகின்ற கலையில அபியாசம் வைராக்கியம் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த சாஸ்திர ரீதியா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க அடிக்கடி கேட்டு கேட்டு அதை மனதுக்கு புரிய வைக்கணும். மனதை வந்து அப்டேட் பண்ணணும். அந்த அறிவு பரிமாணத்துல உயர்வதற்கான அடிக்கடி தொடர் அபியாசம் அதுல இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உண்மைத்தன்மையை உணர்ந்த மறு வினாடி மனசு என்ன பண்ணும், வைராக்கியத்தை அடையுங்கிறார். வைராக்கியம்னா பற்றற்ற நிலை. வைராக்கியம்னா பற்றறுத்தல் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பற்றறுத்தல் அப்படிங்கும் போது நான் அந்த டாபிக்ல பேசும்போது சொல்லிட்டேன். அதாவது இந்த உலகத்தை விட்டுடுறது, வெறுத்துறது, எல்லாத்தையும் உதறிடுறது, அது பற்றறுத்தல் நினைச்சுக்காதீங்க. இங்க உண்மையான பற்றறுத்தல் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க நான் தான் எல்லாமா இருக்கிறேங்கிறத இந்த அத்தியாத்ம ஞானத்தின் மூலமா நீங்க தெரிஞ்சிட்ட பிறகு இங்க இருப்பதெல்லாம் நானே அப்படிங்கிற அந்த அன்பு மயமா மாறும். அந்த இது வரைக்கும் எப்படி இருந்தது, எனது என்னுடையதுங்கிற தனித்த அபிமானம், அப்புறம் இருமைகள், அவன் வேற நான் வேற அப்படிங்கிற அந்த வேற்று மனப்பான்மை. அதனால நம்மளால பற்று விட முடியல. அது வேணும், அவன் வச்சிருக்கிறத நான் அனுபவிக்கணும், இவன் வச்சிருக்கிறத நான் புடுங்கிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை தான் நமக்கு பற்று. ஆனா நீங்க இந்த அபியாசத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தானாவே மனம் அடங்கிடும். ஏன் அப்படின்னா மனதுக்கு புரிதல் வந்த பிறகு அங்க மனம் என்ன பண்ணிடும், வைராக்கிய நிலைக்கு வந்த பிறகு அன்பு நிலைக்கு உயர்ந்துடும். அப்ப நீங்க எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப பற்று இருக்காது. அன்பு வேற, பற்று வேற. அததான் அற்றது பற்றெனில் உற்றது வீடு அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. அந்த டாபிக்ல கூட ஒரு இது நான் பேசியிருப்பேன், யூடியூப்ல இருக்கு, அதை நான் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் டைம். அப்ப இது பதஞ்சலி முனிவருடைய டெக்னிக், அதாவது அவருடைய அனுபவம். இது நம்ம இடத்துல பகிர்ந்துக்கிறாங்க மகான்கள். அது மாதிரி ஆதிசங்கரர் வந்தார் இல்லையா, ஆதிசங்கரர் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாரு. பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கறது அவருடைய வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படை உண்மைகளை எடுத்து நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை மணிக்கணக்குல பேசுறாங்க மகான்கள். அதை பல நூல்களாகவும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க நல்லா உள்வாங்கி மனதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிதலுக்கு கொண்டு போகும்போது கடைசியில என்ன சித்தி ஆகுதுன்னா அத்வைத நிலை சித்தி ஆகும். அத்வைத நிலைனா என்னன்னா, இங்க அந்த சாங்கிய தத்துவம் சொல்வது போல புருஷன்ல இருந்து பிரகிருதி வந்தது, பிரகிருதில இருந்து மகத்து வந்தது, அகங்காரம் வந்தது, அப்புறம் மனசு வந்துச்சுன்னு அப்படியே படிப்படியா போனதை ரிவர்ஸ் கொண்டு போயிட்டீங்கன்னா கடைசியா எது இருக்கோ அந்த மூலத்துக்கே போகுது இல்லையா, புருஷன். அது மாதிரி இங்க நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்துல சங்கரர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அதே மனசை திருப்பி உள்ள பாருங்க. உள்ள பாத்தீங்கன்னா அது எங்கிருந்து மூலத்துக்கு வந்ததோ அங்கேயே திரும்பி போகும். அப்ப அது மாயையை கடக்கும். அப்ப மாயையை கடந்தா அது இருப்பது பிரம்மம் என்பதை உணரும். அப்ப இங்க இருப்பது இறைவன் மட்டுமே. அதுதான் அத்வைத சித்தாந்தம், அத்வைத தியானம். அப்ப இங்க ஒன்று மட்டுமே இருக்கு. அதுவே தன்னை வெளிப்படுத்துவதற்கான இவ்வளவு விவகாரங்களுக்குள்ள வருது. இங்கு வெளிப்படுவது போல தெரிவதெல்லாம் அதனுடைய வைபவமா இருக்கிறதுனால அதுக்குள்ள போய் நீங்க மாட்டிக்காதீங்க. நீங்க அது கிடையாது. இந்த வெளிப்படுகின்ற வைபவம் நீங்க கிடையாது. கடல் அலை நீங்க கிடையாது. கடல் தான் நீங்க அப்படின்னு அவங்க புரிய வைக்கிறாங்க. அது வந்து எப்படி நம்ம இடத்துல அஜ்ஞானம் மறைக்குது அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா, அந்த கட்டையில் கல்வன், சிப்பியில் வெள்ளி, அப்புறம் கயிற்றில் பாம்பு, இது மாதிரி கற்பனைகள்ல போய் சிக்கிக்குது இல்லையா. கயிற்றை பார்த்து பாம்புன்னு பயந்துக்குது,
சிப்பியை பார்த்து வெள்ளின்னு நினைச்சுக்குது. இதெல்லாம் ஒரு ஆசையின் அடிப்படையில மனசு பண்ற சேஷ்டை. அப்ப இதை நீங்க கொஞ்சம் விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்துக் கொண்டா அடுத்தது உங்களுக்கு என்ன நடக்கும்? இருப்பது இறைவனேன்ட்டு உங்களுடைய மூலத்துக்கு திரும்பிடுவீங்க இல்லையா? அதை ஆதிசங்கரர் சொல்லி இந்த நிலையில நீங்க மன அகங்காரத்தை கரைக்க முடியுங்கிற விளைவை அவங்க காட்டி கொடுக்குறாங்க. இத சித்தர்கள் மார்க்கத்துல நம்ம பார்த்தோம்னா சித்தர்களுடைய அனுபவம் என்ன? அந்த அறிவை உணர்வதுதான். சித்தர்கள் அப்படின்னா சித்தம் தெளிந்தவர்கள் என்ற அர்த்தம். சித்துனாலே அறிவுன்னு அர்த்தம். எனக்கு சித்தர்கள் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ பைத்தியக்கார மாதிரி மேல வரைச்சி பார்த்துட்டு இருப்பான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல. சித்தர்கள் அப்படின்னா அந்த சித்தை அறிந்தவர்கள், சித்தை உணர்ந்தவர்கள். அப்ப அவர்களுடைய மார்க்கம் என்ன? அந்த சித்துங்கிறது ஒரு அறிவுப்பா. அது சிவனிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தி. அந்த சக்தி சிவனிடமிருந்து பிரிக்க முடியாதது. அது எப்பொழுதும் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற சக்தி. அது விரும்பும் போது வெளியே அனுப்பும், வேண்டாங்கும் போது உள்ள ஒடுக்கிக்கும். அப்ப ஒரு விதைக்குள்ள எப்படி மிகப்பெரிய பிரம்மாண்ட ஆலமரம் இருக்கோ, விதைய விளைச்சலுக்கு கொண்டு வரணும்னா எப்படி நீங்க பஞ்சபூதத்தோட இணையணுமோ, அது மாதிரி இங்க சிவம் தன்னை வெளிப்படுத்தும் போது இந்த பஞ்சபூதத்தோட இணைஞ்சு இந்த உலகத்துக்குள்ள விவகாரம் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அது சிவத்திடமிருந்து வெளிப்பட்ட சக்தி தான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இங்க சக்தியை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க சிவம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இங்க உண்மையிலேயே இந்த சக்திங்கிறது வேற என்ன? உங்க மனசே தான் அப்படிங்கறதையும் சித்தர்கள் சொல்லி கொடுக்கறது தான் அவர்களை சித்தர்கள் என்றே பார்க்கிறோம். சித்தர்கள் அப்படின்னா சித்தம் தெளிந்தவர்கள். சித்தம்னா என்ன? மனம் தானே. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற அந்த மனதனுடைய பரிமாணத்தை சித்தம் என்ற அடிப்படையில சித்தர்கள் நிகழ்த்துகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் சித்து விளையாட்டுன்னு சொல்றோம். சித்து விளையாட்டு அப்படின்னா என்னன்னா அறிவை வச்சு விளையாடுறது. இந்த உலகம்ங்கிறத எப்படி இருக்கு, அதனுடைய உண்மைத்தன்மை எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப நான் அதை என்டர்டைன்மெண்ட் பிளேஸா யூஸ் பண்ணலாம்ல. இப்ப எனக்கு சினிமானா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த சினிமாவில போய் நான் அதை ஒரு என்டர்டைன்மெண்டா யூஸ் பண்ணலாம். அந்த சினிமாவில போய் நான் காமெடி பார்த்து ரசிக்கலாம், கை தட்டலாம், ஒரு டூயட் சீனை பார்த்து ஜாய்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அது என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில அங்க திரைப்படம் ஓடும். இப்ப நானே தெரியாம ஹாரர் மூவிக்கு போயிட்டேன்னா அங்க பேய் வருது அப்படின்னா சீன் பயந்து பயந்து அப்படி உலுக்கி உலுக்கி விழுந்துட்டு இருக்கிறதுக்காக நம்ம படத்துக்கு போறது. நம்ம படம் பார்க்கறதே ஒரு டைம் பாஸுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஒரு என்ஜாய் பண்றதுக்கு பாக்குறது போட்டுட்டு, இப்ப நிறைய பேர் இல்லைங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க, சினிமால போய் காமெடி சீன் எல்லாம் பார்த்து கை தட்டுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா எனக்கு அப்படியே பயப்படுற மாதிரி பிடிக்கும் அப்படின்ட்டு போய் பேய் படத்துல உட்காந்துட்டு பயந்து பயந்து பாக்குறதுக்கு அது அவங்களுடைய விருப்பம். அது மாதிரி இந்த உலகம்ங்கிற படைப்புல நீங்க அறிவுல எதை கொடுக்குறீங்களோ அது மாதிரி இந்த உலகம் விரியுங்கிறத எங்க சித்தர்கள் சொல்றாங்க. சித்தர் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா அந்த அறிவுல நீ எதை ஏத்துறியோ அது உன்னிடத்துல வெளிப்பட்டு பிரகாசிக்கும். நீ குப்பையெல்லாம் ஏத்திக்கிட்டீங்கன்னா உலகம் உனக்கு குப்பை மாதிரி தெரியும். அது உன்னிடத்துலதான் அந்த உலகம் விரியுது, உன்னுடைய மனதில் தான் அந்த உலகம் அப்படி விரியுது. அப்ப ஒருத்தன் பேய் படத்தை பார்த்துட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கு வெளியே வந்தான்னு வச்சுங்க, நைட் செகண்ட் ஷோ போயிட்டு அவன் மனசு அந்த நேரத்துல எப்படி இருக்கும்னா அந்த பேய் படத்துல போய் ஒன்றி இருந்ததுனால வெளியே வரும்போதே ஒரு கருக்கு பயமா இருக்கும். அப்புறம் அப்படியே தியேட்டர் விட்டு ஜனங்கள்லாம் போகும்போது இவன் தனியா பைக்ல போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்படியே ஒரு காட்டு பாதையில போறான்னா அவன் பயந்து கருக்குன்னு அப்படியே நெஞ்சில பயத்தோட படப்படப்பா தான் வீடு போய் சேர முடியும். அவனால் நிம்மதியா வீடு போய் சேர முடியாது. ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த படம் உண்டாக்கிய தாக்கம் இருக்குல்ல, அது அவளை சீக்கிரம் அவன் மனசை விட்டு போகாது. அது ஒரு நாள் 2 நாளைக்கு அந்த மனசுக்குள்ள இருக்கும். அப்ப அந்த நிலை என்ன பண்ணுதுன்னா அவனை ஒரு பயமுறுத்துற நிலைக்கு கொண்டு போகுது. பாத்தீங்களா? அப்ப இதுதான் நம்ம சொல்றோம். நீங்க எது மாதிரி எண்ணங்களை உள்ள இன்புட்டா கொடுக்குறீங்களோ அதை ஆக்டிவேட் பண்ணி அவுட்புட்டா காட்டும். அப்ப நீங்க பேய் இருக்குன்னா பேய் இருக்குது அப்படிங்கிற நிலைப்பாடு ஏன் உருவாகுதுன்னா மனசுக்கு நீங்க கொடுக்குற அந்த விஷயம் தான், தீனி தான். அப்ப எப்படிப்பட்ட தீனிகளை நீங்க மனதுக்கு கொடுக்குறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். அதனாலதான் உன்னுடைய மதி எதுவோ உன் கதி அதுவே அப்படின்னு மகான்கள் பேசுறத சித்தர் பெருமக்கள் பேசுறாங்க. இது சித்தர்களுடைய அனுபவ உண்மை. அதனால சித்தர்கள் அழகா சொல்லிட்டாங்க, இங்க சிவம் சக்தி சேர்ந்தது இந்த உலகம். சிவம் என்பது அறிவு, சக்தி என்பது மனசு. ஆகவே நீ சித்தை கண்டுபிடிச்சு சித்து விளையாட தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தோட உறவாட கத்துக்கோ, அது அன்பா உறவாடு, அன்பே சிவம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லி தராங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்கும்போது எல்லாருமே சரியா தான் இருக்கிறாங்க. ரிஷி மரபு பாத்தீங்கன்னா ரிஷிகள் எல்லாருமே சரியா வராங்க. ஆனா புரிஞ்சுக்கிற நாம தான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தவறான பாதைகள்ல இவன் இப்படி சொல்றான் அவன் அப்படி சொல்றான்ட்டு அந்த பாதை மாதிரி பயணம் பண்றோம். அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய அறியாமை தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நாம உண்மையிலே இங்க இந்த மாதிரி பாதைகளை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல விழிச்சுக்கணும் அப்படின்னா, இப்ப சராசரி மனிதர்களோ சமீபத்துல வந்த மனிதர்களோ சொல்றதை நம்ம கேட்க கூடாது. ஏன் அப்படின்னா அவர்கள் தெரிஞ்ச விஷயங்களை அவங்க நம்ம கிட்ட வளரிட்டு இருப்பான். ஒரு சினிமாவில இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து உங்ககிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பான். அது உண்மையாயிடுமா? அது சினிமாவில வரக்கூடிய விஷயம். ஆனா இங்க ரிஷிகள் அப்படி இல்ல. தன்னுள் உணர்ந்த உண்மைகளை உலகத்துக்கு சொல்றாங்க. அவங்க வெளியிருந்து எதையும் எடுக்கல.
தன்னுடைய உள்ள இருந்து வெளிப்படுத்தின விஷயங்கள் இந்த ரிஷிகளுடைய சப்ஜெக்ட் எல்லாம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க நமக்கு பிரமாணம் வந்து சாஸ்திரம், சயின்ஸ் கிடையாது. இந்த மாதிரி பாதையில பயணம் பண்ற நம்ம இந்த மாதிரி ஆன்மீக வழியில வரணும் அப்படின்னா நீங்க அறிவியலை எடுத்துக்க கூடாது. நீங்க ஆன்மீகம் அப்படின்னா ஆத்மாவை அறிவதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கான மூல நூல்களை நம்முடைய பண்டைய ரிஷிகள் கொடுக்கறத தான் நம்ம எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணணுமே தவிர, இப்போ இடையில வர்றவங்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு குழப்பங்கள் நிகழும். அதுதான் நான் அத்வைத வேதாந்த வகுப்புல தெளிவா பேசினேன். இப்போ வந்து பிரம்மம் மட்டுமே சத்தியம், இந்த ஜகத் மித்தியா அப்படிங்கிறத எப்படி அத்வைதம் விளக்குது அப்படிங்கிற விளக்கத்தை வெளிப்படையா நான் அந்த கிளாஸ்ல பிரீஃபா சொல்லியிருப்பேன். அதை நீங்க நல்லா மீண்டும் ஒரு டைம் கேட்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்த ஓஷோ வழியில வர்றவங்க, ஜே கிருஷ்ணமூர்த்தி வழியில வர்றவங்க, அப்புறம் தனியா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வழியில வர்றவங்க, இது மாதிரி மனசை பத்தி பேசின எழுத்தாளர்கள், அறிவியலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய அனுபவத்தை, அவங்களுடைய சுய விஷயத்த பேசுறாங்க. ஆனா அவங்க அனுபவ உண்மைகளா பேசுற விஷயங்கள் உங்களுடைய அனுபவத்துக்கு ஒத்து போகுதா அப்படிங்கறத நீங்க பார்க்கும்போது, நீங்க டெப்தா போனீங்கன்னா பெரும்பாலான விஷயங்களுக்கு உங்களுக்கு விடை கிடைக்காது. ஆனா எங்க விடை கிடைக்கும் அப்படின்னா அது வேதத்துலதான் கிடைக்கும். ஏன்னா இது மாதிரி தேடுறவங்க வந்து கடைசியா வேதத்துல வந்துதான் நிறைவாக முடியுமே தவிர வெறும் இந்த ஓசோவிலையோ கிருஷ்ணமூர்த்தியிலோ நிறைவாயிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் இப்படி எல்லாம் பாதை மாதிரி பயணம் பண்ணி அவங்க சொல்றதுல நிறைய பாத்தீங்கன்னா Facebookல போட்டுட்டு இருப்பாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஓசோ சொல்ற கருத்துக்களை அப்படியே நிறைய பேர் எப்படியே ஃபார்வர்டு பண்ணுவாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு இவங்களுக்கு புரியாது, மற்றவங்களும் அதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான், ஒரு கான்சியஸ்னஸ் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கான்சியஸ்னஸ்னா எப்படி இருக்கு, அதனிடமிருந்து என்னென்ன வெளிப்பட்டு இருக்கு, அவ்வளவு விவரங்களும் நம்முடைய வேதாந்த சாஸ்திரங்கள் சொல்ற மாதிரி, நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்ற மாதிரி வேற எந்த அறிவியலாளர்களோ நவீன அறிஞர்களோ சொல்வது கிடையாது. அப்படிங்கறத நீங்க தெளிவா இங்க வரணும். அதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த மனதை பத்தி மீண்டும் மீண்டும் பேசுறேன். அப்ப இங்க நீங்க இந்த டாபிக்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனதை பற்றி தெரிந்து கொள்வது என்பது மனதை அடக்குவது அல்ல, மனதை அறிவது அப்படிங்கறத நீங்க இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது தெரியாம நிறைய பேர் மனதை அடக்குறேன்னு சொல்லிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்குதான் நீங்க விபாசனா போறீங்க, ஓஷோ டெக்னிக் எடுக்கிறீங்க, ஜே கிருஷ்ணமூர்த்தி டெக்னிக் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னிக் எல்லாம் எடுத்து நீங்க என்ன பண்றீங்க, மைண்ட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போறேங்கிறீங்க. அப்படி மைண்ட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க மனமற்ற நிலையில நீங்க எப்படி இருக்க போறீங்க, என்னவா மாற போறீங்க, அப்படியே ஜடமாக இருக்க போறீங்களா, இந்த உலகத்துல இயங்காம இருக்க போறீங்களா, என்னங்கிறதே தெரியாம அந்த ஸ்டேட்ல போனா என்ன நடக்கும், அதுவே உங்களுக்கு தெரியாம அந்த பாதையில நிறைய பேர் பயணம் பண்றாங்க. அப்படி பயணம் பண்ணவங்க என்ன அடைந்தார்கள் அதை பாருங்க. இப்போ ஓசோ சொன்னாரு, ஜே கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு, இந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு, அப்புறம் அந்த ஒரு எழுத்தாளர் சொன்னாரு, என்னென்னமோ இங்கிலீஷ்ல பேர் சொல்றாங்க, எனக்கெல்லாம் அதை பத்தி தெரியல. ஆனா அப்படி சொன்னாருன்னு சொல்லி அவங்க எல்லாம் அடைந்த நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் இந்த உலக விவகாரங்களுக்குள்ள இருந்து அவங்க இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணும், என்ன அடைஞ்சாங்க நல்லா விசாரிச்சு பாருங்களேன். பெரும்பாலான சிக்கல்களை தான் அவங்க அனுபவிச்சுட்டு இறந்திருப்பாங்க உடம்புல. ஆனா இங்க ரிஷிகள் அப்படி இல்ல, ஞான பொக்கிஷங்களை கொடுத்தாங்க. இப்ப நம்ம சொல்ல வர்ற டாபிக்கை நல்லா உள்வாங்கிக்கணும். மனதை அடக்குனீங்கன்னா நீங்க அறிவா பிரகாசிக்க முடியாது, மனதை பிரகாசிக்க வச்சீங்கன்னா நீங்க அறிவா பிரகாசிக்கலாம். அப்ப மனதை பிரகாசிக்கிறது தான் இங்க மனமடுக்கம் மார்க்கம், மனோநாசம், மனோ நிகிரகம் அப்படின்னு இங்க நம்முடைய சாஸ்திரம் சொல்லும். அப்ப இந்த நிலையில உண்மையிலேயே நீங்க வந்து மனதை சைலண்ட் ஸ்டேட் கொண்டு போறதுன்னா என்ன நடக்கும்னா, உங்ககிட்ட இருந்து அந்த அறிவு வெளிப்பட்ட உடனே இந்த உலகத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்களை உங்களால கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தவர்கள் தான் நம்முடைய ரிஷிகள் எல்லாமே. இப்ப நம்முடைய ரிஷிகள் எழுதின நூல்கள் எல்லாம் நீங்க பாருங்க, உபநிஷதங்கள் எல்லாம் எடுத்து படிங்க, எவ்வளவு பொக்கிஷங்கள் தெரியுமா அதெல்லாம். அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள். அவ்வளவு விஷயங்களை வெளிப்படையா கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் அவங்க அறிவுல இருந்து வெளிப்பட்டது. அது மாதிரி இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டு சித்தர்கள் எடுத்துக்கங்க. திருவள்ளுவர் இருக்காரு, திருக்குறள் கொடுத்திருக்காரு. அப்ப திருக்குறள் எழுதியிருக்காருன்னா 2 லைன்ல எவ்வளவு உலக விஷயங்களை அழகா புட்டு புட்டு வச்சிடுறாரு. வாழ்க்கைன்னா என்ன, இறைவன்னா யாரு, நான் எப்படி, எல்லாம் உடைக்கிறாரு. அப்ப எவ்வளவு ஒரு எளிமையான விஷயத்த திருவள்ளுவரால் எழுத முடிஞ்சதுன்னா அது அவரிடம் இருந்து பிரகாசித்த ஒரு அறிவு அல்லவா. அடுத்தது திருமூலர் எடுத்துக்குங்க. திருமூலர் தன்னுடைய கருத்துக்களை திருமந்திரத்துல அருமையா சொல்றாரு. இப்படிப்பட்ட மகான்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை நீங்க ரொம்ப ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அறிவு நிலையில உயர்ந்து வெளிப்பட்டு இருக்காங்கிறத நீங்க இங்க பார்க்க முடியுது. அவங்க மனோ நிகிரகம், மனோ நாசம், மனமற்ற நிலை அப்படிங்கறத அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னா தூய அறிவு பிரகாசிக்கின்ற நிலை என்று பார்த்தார்கள். அப்ப நீங்க இந்த மனதை அந்த தூய அறிவு நிலைக்கு உயர்த்தணுமே தவிர மனதை போய் ஒடுக்க கூடாது. மனதை ஒடுக்குற நிலையில நீங்க போனீங்கன்னா மனமற்ற நிலையில என்ன ஆயிடுவீங்க, ஜடம் ஆயிடுவீங்க.
ஜடம்னா என்ன? அந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவன் நிலையும் உங்க நிலையும் ஒன்னாயிடும். இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, மூளை இருக்கும், கண் இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், உயிர் இருக்கும், உடல் இருக்கும். உலகத்துக்கு உபயோகப்பட மாட்டான். கரெக்டா? அவனால ஏதாவது யூஸ் இருக்கா? இல்ல. அது மாதிரி நீங்க நான் மனம் அடக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன், எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டு நான் அப்படியே எம்ப்டினஸ் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு குகையில போய் உட்காந்துட்டீங்கன்னா, உங்களால இந்த உலகத்துக்கு உபயோகப்படாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்துல உபயோகப்படாம நீங்க குகைக்குள்ள போய் மனம் இல்லாம வாழ்றதும், ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் கோமா ஸ்டேஜ்ல படுத்திருக்கிறதும் போத் ஆர் சேம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க நான் மனமற்ற நிலைக்கு போய் மகான் ஆயிட்டேன், நான் தவம் ஏற்றுறேன், நான் குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிட்டவன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற பேஷண்ட். அதை வந்து இங்க சாஸ்திரம் சொல்லவே இல்லை. இப்படி மாறுங்கன்னு சொல்லவே இல்லை. இங்க சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. என்ன சொல்லுதுன்னா, மனம் அடக்குவது என்பது மனதை அறிவது. மனசேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையே. சான்ஸ்கிரிட். மனம் என்பது மனிதன் தன்னை விசாரித்து தன்னை யார் என்று அறிந்து கொள்கின்ற விடுதலை அப்படிங்குது. தன்னுடைய அறியாமை நிலையிலிருந்து விடுதலை ஆவதுக்கு தான் மனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கொண்டு போய் ஒடுக்குறதுக்கு இல்ல, அதை கொண்டு போய் எங்கேயோ ஒளிய வச்சுக்கிறதுக்கு இல்ல, அல்லது மனம் இல்லாம செய்வதற்கு அல்ல. அமிர்த பிந்த உபனிஷத் பேசும் இந்த வார்த்தைய. மனசேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையே. அப்ப இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மனமே இந்த உலகத்துல பந்தத்துக்கும் காரணம், விடுதலைக்கும் காரணம். ஆனா அதை அடக்குவதல்ல, அதை அறிந்து பார்க்க கற்றுக்கொள்வது. அதுதான் மனக்கலை, அதுதான் மனவளக்கலை, அதுதான் மனதின் யோகக்கலை, ரிஷிகளின் உளவியல் கலை என்று இங்க சாஸ்திரம் பேசுது. இங்க சாஸ்திரம் மனதை அடக்குவதல்ல, மனதை ஆராய்வது, மனதை விரிவுபடுத்துவது, தூய அறிவு நிலைக்கு உயர்த்துவதுதான் இங்கு மனதின் கலை, உளவியல் அறிவு என்று சாஸ்திரம் பேசுது. அப்ப நீங்க ரிஷிகளுடைய உளவியல் அறிவை பார்க்கணும். ஏன்னா இங்க ரிஷிகள் எப்படிப்பட்ட அறிவாளிகளாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க, எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க, அவங்க அதை எப்படி பாக்குறாங்க. ஆத்ம விஞ்ஞானம் என்றாங்க. ஆத்ம விஞ்ஞானம் அது. நம்ம அறிவியல் விஞ்ஞானம்னு சொல்றோம் இல்லையா? அறிவியல்ல வந்து ஒரு சயின்ஸ்ல ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறான், ஒரு ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா அது அறிவியல் சார்ந்த ஒரு விஞ்ஞானம். அது மாதிரி இங்க மெய்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, ஆத்மாவை அறிவதற்கான ஒரு விஞ்ஞான கலையை நமக்கு கொடுக்குறாங்க. அந்த விஞ்ஞான கலையை வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா மனதை வந்து அப்டேட் பண்ணி நீங்க அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியும். அதை வந்து தைத்திரிய உபனிஷத்து அழகா சொல்லும். யோ வேதான் நிகிதம் குகாயாம் பரமே வியோமன். அது என்ன அர்த்தம்? தைத்திரிய உபனிஷத்து சொல்லுது, மனம் உள்ளே மறைந்திருக்கும் அந்த ஆத்ம சக்தியை கண்டுபிடிப்பதே அறிவு அப்படின்னு இங்க உபனிஷத் பேசுது. யோ வேதா நிகிதம் குகாயாம் பரமே வியோமம். அப்ப இங்க இறைவனே இருக்கிறான், அந்த தூய அறிவாக உடல் என்ற ஒரு குகைக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறான். அது எப்படி ஒளிந்து கொண்டிருக்கிறான்? மனமாக, மனம் உள்ளே மறைந்திருக்கும் அந்த ஆத்ம சக்தியை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு ஒரு அறிவு தேவைப்படுது. அதுதான் பகுத்தறிவு. அதை பயன்படுத்தி இங்க நாம் இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார், நான் யார் அப்படின்னு விசாரித்து பார்த்து உளவியல் அடிப்படையில நாம இங்க விசாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்ப இங்க மனசு அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரத்துல சொல்ற ரிஷிகளுடைய வழிபடையில பாத்தீங்கன்னா மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்ற படிநிலைகளை பயணம் பண்ணோம். அப்ப அந்த மனசுன்னு இருந்தா அதன் இடத்துல சிந்தனை இருக்கும், விருப்பு வெறுப்பு இருக்கும், சந்தேகம் இருக்கும். ஆனா அதுவே புத்தியா பரிணாமம் அடைந்தா அது தீர்மானம் செய்வது, பகுத்தறிவு கண்டுபிடிக்கிறதெல்லாம் தெளிவா இருக்கும். அதுவே அகங்காரமா இருந்தா நான் என்ற உணர்வாக மாறும். அதுவே சித்தம் என்றால் இங்கு அவ்வாறு தீர்மானித்து நன்மை தீமைகளை பகுத்தறிந்த நினைவுகளின் சேகரம் என்பதாக இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இதைதான் நம்ம வந்து நவீன அறிவியல் எப்படி பேசுது. மனசு அப்படிங்கும்போது அது எமோஷனல் மைண்ட்னு சொல்லும், புத்தின்னா அதை வந்து ரேஷனல் கான்கிரேஷன் சொல்லும், அகங்காரம்னா ஈகோன்னு சொல்லும், சித்தம்னா சப்கான்சியஸ் மைண்ட் அல்லது மெமரின்னு சொல்லும். பட் இப்படி சயின்ஸ் வந்து அதனுடைய பாதையில அப்படி பேசினாலும் நம்முடைய சித்தர்கள் ரிஷிகள் அதை எப்படி தெளிவா சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது தூய அறிவு பிரகாசிக்கின்ற ஒரு ஊடகம் அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொல்லி கொடுக்குறாங்க மனசு அப்படிங்கிறத. அப்ப இதை வந்து நாம மனதனுடைய அசைவு, மனதனுடைய அந்த தேவை எல்லாம் எதன் நிமித்தம் இங்க நடக்குது அப்படின்னா, அறிவு தன்னை அனுபவம் ஆக்குவதன் நிமித்தம் இங்க நடக்குது அப்படிங்கிறது நீங்க மனதை புரிஞ்சுக்கிறதுலதான் இங்க மனதின் உயர் பரிமாண அறிவை நீங்க அடைய முடியுங்கிறத நம்ம இங்க பார்க்க வரோம். அப்ப இந்த மனதனுடைய அடுக்குகளை வந்து நம்முடைய ரிஷிகள் வந்து உளவியல் ரீதியா புரிய வைக்க பாக்குறாங்க. அது எப்படி நமக்கு உடலுக்கு வந்து இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரி மனதுக்கும் எப்படி சொல்ல வராங்கன்னா, ஸ்தூல மனம், சூட்சம மனம், காரண மனம், அப்புறம் சித்த சுத்தி மனம் அப்படின்னு மனதையே இந்த மாதிரி 4 பரிமாணங்கள்ல பிரிச்சு நமக்கு புரிய வைக்க பாக்குறாங்க. அப்ப இது வந்து மனதனுடைய எவல்யூஷன் சொல்றாங்க. இதெல்லாம் நாம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம்.
அதாவது இது இப்படியே இந்த பாடம் வந்து மனதை பற்றிய ஒரு நல்ல தெளிவும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க அந்த தூய அறிவுங்கிறது உங்களை புரிய வைக்கும். இது எல்லாமே நம்ம மகான்களுடைய பாதையில புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு வந்து சரியா இருக்கும் அப்படிங்கறத சொல்லி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.